தேர்ட் ஆப்ஷன் ஏ. அங்க என்ன பார்த்து பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. பார்க்காம சொல்லுவாங்க. ஆன்சரை பார்க்காம தான் சொல்லுவாங்க. அப்புறம் கொஸ்டின் எப்படிக்கா தெரியும்? சரி, உங்க புக்ல குறிச்சிருக்கீங்களா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆன்சர் என் புக்ல வந்து நான் குறிச்சேன்னா சரி அப்பவே ஆன்சரை பின்னாடி பார்த்து படிப்பேன், அவ்வளவுதான். பப்ளிக் டைம்ல அப்படின்னா ஓகே. சரியா போச்சு போங்க. பிரகதீஸ்வரன் புக் அங்க ஒண்ணு பாக்குறீங்களா, அதுல குறிச்சிருக்கா குறிக்காம இருக்கா? இருக்கு, குறிச்சுதானே இருக்கு. இது என்ன சும்மா கேம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்து கரெக்டா ஆன்சர் சொல்றோமா இல்லையான்னு. இதுவும் ட்ரைனிங் தானே. இது ஒரு ட்ரைனிங் தான், ஆனா இது இங்க யூஸ் ஆகாது. ஆனா அங்க புக் தர மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அதாக்கா டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அங்க போய் பார்த்து எழுதிடல. அது வந்து எப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டே இருங்க. கேட்கும் போது பார்க்க கூடாது, பார்க்காம ஆன்சர் சொல்ல தெரியணும்ல. கேட்ட அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரி நீங்க கேளுங்கப்பா, நான் எதுவுமே கேட்கல. இருந்தாலும் பரவாயில்லக்கா, உங்களுக்காண்டி தெரிஞ்சா சொல்ற சரி எனக்கு எதுக்குமே. கேளுங்க, எல்லா கொஸ்டினும் கேட்டு முடிச்சிருங்க. கேட்கல சத்தமா. 10th கொஸ்டின். நல்லா கேட்டுச்சே பிரகதீஸ்வரன். தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாரு. 11th question. Third option. Correct. First question. Second answer. Third question. Second option. Second option. Seventh question. Second option. Twelfth question. First option. Fifteenth question. Second option. Fourteenth question. Second option. அவ்வளவுதான்க்கா. ஓகேம்மா.
சரி, இந்த சம் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்க்கலாம்னு சொன்னேன். 5.29 ஞாபகம் இருக்கா? இந்த கணக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நேத்து. சரி, 5.29 எடுத்துக்காட்டு 5.29. இந்த சம்ல உங்களுக்கு டயக்ராம் புக்ல அழகா கொடுத்துருக்காங்க. நான் அதை இங்க போடணும்ன்றதுக்காக நான் இதுல போட்டு காமிச்சிருக்கேன். கிழக்கு சாலை, அதுக்கப்புறம் என்ன வேற என்ன இருக்கு, குறுக்கு சாலை, அதுக்கப்புறம் கிழக்கு குறுக்கு வேற என்ன இருக்கு, கிராஸ், வடக்கு தெரு, வடக்கு தெரு. புக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா யாழினி? இல்லக்கா, தமிழ் மீடியம் புக்கு தான்க்கா இருக்கு. சரி, இது ஈஸ்ட் ரோடு, இது வந்து கிராஸ் ரோடு, இது வந்து நார்த் ஸ்ட்ரீட். ஓகேவா? இப்படி 3 ஸ்ட்ரீட் இருக்கு. சரி, இப்போ இதுல நமக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிப்போம். ABCD அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ நமக்கு தேவை, டி தேவை, சி தேவை, இ தேவை, சரி பி தேவை. இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க பாப்போம். எங்கன்னு வேற நாம் பார்த்து வச்சுக்கணுமா? சரி, இந்த பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்களா? அது சொல்லுங்க அப்படியே. 3,10. 3,10. அப்புறம் இது என்ன பாயிண்ட்? இது அங்க கொடுத்துருவாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவலா அங்க என்ன வரும்னா, டிக்கா. டியா, டின்ற பாயிண்ட் என்னன்னா 0,6. கால்குலேஷன் படி 0,6 வரும். ஏன்னா இங்க 1 2 3 அப்படி வருதுல, அதுல வந்து 6 தான் வரும். இங்க வந்து சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சின்ற பாயிண்ட் வந்து என்னன்னா 0,2. நெக்ஸ்ட் இங்க வந்து பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது வந்து 7,2. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு ஈன்னு இருக்கு, அது நமக்கு தேவைப்படாது. சரி, இந்த நான் எழுதுறது சின்னதா தெரியுதா இல்ல தெரியுதா, தெரியாம இருக்காமா? தெரியுதுக்கா, லைட்டா தெரியுதுக்கா. லைட்டா தெரியுதா? ஏதோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரொம்ப கம்மியா போய் எழுதுது, அது எப்படின்னு தெரியல எனக்கும். அது சில நாள் கொஞ்சம் இதுவா எழுதும், இன்னைக்கு இன்னும் சரி பரவாயில்ல தெரியுது. இதுல ஜூம் பண்ணி பாத்துக்கங்க. சரி, இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, கிழக்கு நிலர் சாலை, அதாவது இந்த ஈஸ்ட் ரோடோட சமன்பாடு கேக்குறாங்க. ஈஸ்ட் கிழக்கு சாலையில சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பி பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த சி பாயிண்ட்டையும் பி பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 2 புள்ளி கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்டா, சமன்பாடு கேட்டா என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 equal to x minus h1 by h2 minus h1. வெரி குட், அந்த ஃபார்முலா தான். ஞாபகம் இருக்கா சரண்யாக்கு? இருக்குக்கா. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா கரெக்டா? ஆனா எதுக்கு இந்த ஃபார்முலா வரும்னு தெரியாது, ஆனா நான் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா எழுதிடுவேங்க்கா. அப்படிதானே? தெரியும்க்கா எல்லா ஃபார்முலாவும், ஆனா எந்த பேருக்கு எதுன்னு தெரியாது. அததான் கரெக்டா படிக்கணும், ஏன்னா வேஸ்ட்ல. சரி, இப்ப சரி இப்போ இத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலே ஆன்சர் கிடைச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ற பாருங்க, y minus y1க்கு பதிலா 2 divided by y2 minus y1 equal to x minus x1 x2 minus x1. இதெல்லாம் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல், அப்ப இந்த டேமே 0 ஆயிருது. இது வந்து 7 minus 0, இது எப்படி ஆன்சர் வரும்? x by 7 equal to 0ன்னு வரும். இதுவும் ஆப்போசிட் சைட் போனா 0 தான், அப்ப x ஓட வேல்யூ 0. இதுதான் இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர். இது எதுக்கு? கிழக்கு சாலை, அதாவது ஈஸ்ட் ரோடோட ஆன்சர். சரியா? இது எல்லாருக்கும் ஓகேவா? பாத்துக்கோங்க இந்த இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்லயே 3 டிவிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா இது? ஓகே, இப்ப செகண்ட் என்ன கேக்குறாங்க பாருங்க, வடக்கு
சாலை வடக்கு தெரு நார்த் ஸ்ட்ரீட் நார்த் சைடு நமக்கு இந்த பக்கம் வடக்கு தெருல என்னென்ன பாயிண்ட் தெரியும் சொல்லுங்கம்மா. அந்த கிராஸ் மல்டிபிள் பண்ண கூடாதாக்கா? எங்கம்மா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்? இதையா? ஆமாக்கா. ஃபர்ஸ்ட் பேஸ்ல 2 நம்பர் தானே இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம்ல. நம்பர்ஸ் மட்டும் இருந்தா 2 - 2னாலே 0 ஆயிருது. அப்ப இந்த டேமே எனிதிங் பை 0 0 தான். அப்ப இது ஃபுல்லும் 0ன்னு தானே எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்க கிராஸ்ல கொண்டு வந்துக்கோங்க. இங்க கூட கிராஸ்ல தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு 7 இந்த 0 கூட மல்டிபிள் பண்ணிருக்கோம், 0 ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஓகேவா எண்ணி? ஓகே. நெக்ஸ்ட் நார்த் வடக்கு தெரு வடக்கு பக்கம் 2 புள்ளி நமக்கு தெரியும். என்னென்ன தெரியும்? சின்ற பாயிண்ட், இது என்னன்னு வச்சிருக்கோம்? டி பாயிண்ட். சியும் டியும் தெரியும். சி வந்து 0,2, டி வந்து 0,6. அப்படியே அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நேர்கோட்டு சமன்பாடு தான் கேக்குறாங்க. அப்ப அதே ஃபார்முலா y - y1. அப்போ y - y1க்கு பதிலா இது x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணுமா? வந்துட்டேன். அந்த பாயிண்ட் தான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம். y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து 0 எனிதிங் பை 0 0. அப்ப ஃபுல்லும் 0 ஆயிருச்சு. இதை சால்வ் பண்ணி பாருங்க. y - 2 divided by 6 - 2னா 4 ஈக்குவல் டு 0. இது இங்க ஆப்போசிட் சைட் பண்ணா 0 ஆயிரும். இப்போ y - 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இது நம்ம சால்வ் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். இது என்னது? இது என்ன ரோடு? இது நார்த் ஸ்ட்ரீட் வடக்கு தெரு. இந்த இக்குவேஷன் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குறுக்கு சாலை கிராஸ் ரோடு. குறுக்கு சாலை கிராஸ் ரோடோடது கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் ரோடு குறுக்கு சாலை, இங்க ஒரு டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இது ஏன்ற பாயிண்ட். ஏ பாயிண்ட் வந்து 3,10 அதை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். அடுத்து டி அந்த பாயிண்ட் அதுக்கப்புறமா எழுதிப்போமா? டி வந்து என்ன வரும்? 0,6. இதை வச்சு சால்வ் பண்ண வேண்டியதான். x1 y1 x2 y2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1. அப்படியே சால்வ் பண்ணுமா? சால்வ் பண்ணோம்னா y - 10 divided by -4 equal to x - 3 divided by -3. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஆப்போசிட்ல இதை மல்டிபிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போனீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலா என்ன ஆன்சர் வரும்ன்றத நான் எழுதிடுறேன். இதை சால்வ் பண்ணி ஃபுல்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருங்க வர 4x - 3y plus 18 equal to 0. இதான் ஆன்சர் வரும். இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போனீங்கன்னா இதான் ஆன்சர் வரும். இது மூணும் ஓகேவா பாத்துக்கோங்க. இன்னும் நான் கொஸ்டின் முடியல. இது ஓகேவா பாருங்க. ஓகேவா இது வரைக்கும்? இல்லைன்னா பாத்துட்டு இருங்க. ஒரு 1 minute பாருங்க. அதுக்குள்ள நான் போய் சார்ஜர் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு இருங்க.
பாத்துட்டீங்களாமா? ஓகேவா? ஓகே. யாரும் இருக்கீங்க? சரி, பேர் மட்டும் சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கீங்க, கண்டுபிடிச்சுக்கிறேன். யாழினிக்கா. வெரி குட். அப்புறம் துர்கா பாலிகா. ஓகே. அப்புறம் சரண்யாக்கா. ஓகே. 3 பேர் தான் இருக்கீங்களா கிளாஸ்லயே? கவிதாக்கா. ஓகே. பிரகதீஸ்வரன் பிரசன்கா. கூப்பிட்டாதான் சொல்லுவார் சார். கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிதானப்பா? சரி, ஓகே. இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இப்ப நான் இதை அழைக்க போறேன், சரியா? ஈக்குவேஷன்ஸ் மட்டும் யாராவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 0, ஒய் வந்து y2. இந்த ஈக்குவேஷன் இது 3 மட்டும் நம்ம எழுதி வச்சுப்போம். ஏன்னா அடுத்த கொஸ்டினுக்கு இதை வச்சு சால்வ் பண்ண போறோம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். சரிம்மா, ஈக்குவேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? என்ன கொஸ்டினுக்கு? கிழக்கு சாலையா? கிழக்கு சாலைக்கு ஈஸ்ட் x equal to 0. ஓகே. செகண்ட் நார்த், வடக்கு. வடக்கு சாலைக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? y equal to 2ஆ? ஆமாங்கா. ஓகே. தேர்ட் வந்து குறுக்கு சாலை, கிராஸ் ரோடு, என்ன கண்டுபிடிச்சோம்? x minus plus 18 equal to 0. -3y plus equal to 0. கரெக்டா? ஓகே. சரி, இப்போ செகண்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, இந்த குறுக்கு சாலை கிராஸ் ரோடு இருக்கு இல்லையா? இந்த கிராஸ் ரோடு அவங்க வந்து 2 இது கேக்குறாங்க. இந்த கிராஸ் ரோடோட இந்த லைன் வந்து வடக்கு தெரு கூட மீட் பண்றதும், அதை வந்து சால்வ் பண்ணி ஒரு புள்ளி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது மாதிரி இந்த கிராஸ் ரோடு, இந்த குறுக்கு சாலை இருக்கு இல்லையா, அது வந்து கிழக்கு சாலையோட மீட் பண்ற பாயிண்ட், அது ரெண்டும் கேக்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த குறுக்கு சாலையை எடுத்துக்கணும். குறுக்கு சாலையும் கிழக்கு சாலையும், அதாவது கிராஸ் ரோடும் ஈஸ்ட் ரோடும் மீட் பண்ற பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி XY கண்டுபிடிச்சிங்கன்னா பாயிண்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த கிராஸ் ரோடும் நார்த் ரோடும், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ற அந்த மீட் பண்ற பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்றாங்க? இந்த குறுக்கு சாலை, இந்த கிராஸ் ரோடு கூட வடக்கு தெரு நார்த் வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்போ இது ரெண்டும், இது நம்ம 1, 2, 3 கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம 2, 1, 3 எடுத்து சால்வ் பண்ண போறோம். 2, 1, 3 எடுத்துக்கும் போது அதுல y equal to 2ன்னு டைரக்டாவே நமக்கு ஆன்சர் இருக்கு. அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி x கண்டுபிடிச்சா போதும். இத நான் இப்ப தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 4x minus 3 y-க்கு பதிலா 2 plus 18 equal to 0. இதை சால்வ் பண்ணுவோம். 4x minus இதை சால்வ் பண்ணா 6 plus 18 equal to 0. இதை பண்ணோம்னா 4x minus plus 12 equal to 0. 4x equal to minus 12 வரும். இதை கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா -3. இதுதான் ஆன்சர். அப்ப இத பாயிண்டா நம்ம எழுதணும்னா x, y. அப்போ -3, 2. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா பாருங்க. ஓகேவாம்மா இந்த சம்மு? இது புரியுதா? சரி, இப்போ அதே மாதிரி கிழக்கு சாலையும் குறுக்கு சாலையும், ஈஸ்ட் ரோடும் இந்த கிராஸ் ரோடையும் சால்வ் பண்ண போறோம். சரியா? சால்வ் பண்ணுவோமா? அதுலயே நமக்கு ஆன்சர் தெரியுது. இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சர் x equal to 0ன்னு அங்கே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா y கிடைச்சிரும்.
அப்போ 4 எக்ஸுக்கு பதிலா 0 மைனஸ் 3y பிளஸ் 18 ஈக்குவல் டு 0. இது 0 ஆயிருது. அப்போ மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 18. இது கேன்சல் ஆயிரும். ஒய்யோட வேல்யூ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6. அவ்வளவுதான். அப்போ இது பாயிண்டா எழுதணும்னா 0,6. இதுதான் ஆன்சர். இது ஓகேவா பாருங்க இது ரெண்டும். அக்கா இப்பதான் டி வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா? எந்த டி வேல்யூ? அந்த பிக்சர்ல இருக்குல்லக்கா. அதுல நம்ம டி எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லல. நீங்க இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க, இப்போ கிராஸ் ரோடு எடுத்துக்கிறாங்க. கிராஸ் ரோடு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ரோடு, ஃபர்ஸ்ட் நார்த் ரோடு கூட மீட் பண்ற பாயிண்ட் கேட்டாங்க. அடுத்து கிராஸ் ரோடு வந்து ஈஸ்ட் ரோடு, ஃபர்ஸ்ட் நார்த் ரோடு, அடுத்து ஈஸ்ட் ஸ்ட்ரீட், அந்த ரோடு கூட மீட் பண்ற பாயிண்ட். இதுதான் கான்செப்ட். அப்ப அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணினா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? இதுதான் ஈஸி. ஓகேவா? நீங்க அந்த இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இது ஒரு சிம்பிளான சம் தான். ரெண்டு பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் 3 ரெடி பண்ணிக்கிறீங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா இது எல்லாருக்கும்? அதனாலதான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருந்தேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் பயிற்சிக்கு போலாமா? ஓகே, பயிற்சியில நெக்ஸ்ட் நம்ம என்ன சம்மா பார்க்க வேண்டியது இருக்கு? நாலு சம் பார்த்தாச்சு. ஹோம் ஒர்க்ல நீங்க போட்டிருப்பீங்க. 5 இப்ப நான் சொல்லி தரணும். கரெக்டா? இப்ப 5 பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் மட்டும் யாராவது ஃபாஸ்டா படிங்க பாப்போம். என் புக்கு என்கிட்ட இல்லக்கா. ஓகே ஓகேம்மா. கவிதா படிங்கம்மா. இல்ல பிருந்தா, சரண்யா, யாராவது ஒருத்தவங்க ஃபாஸ்டா படிங்க. 2,3 மற்றும் 8,5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y = ax + 2 என்ற நேரத்தின் செங்குத்தானது எனில் காண்க. ஓகே, வெரி குட். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? 2 புள்ளிகள் இருக்கு. இத வச்சு நம்ம சாய்வு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m இங்க நமக்கு ஒரு சாய்வு வடிவத்துலதான் அந்த ஈக்குவேஷன் வடிவத்துல இருக்கு. y = mx + c அந்த மாடல்ல இருக்கு. அப்ப m பிளேஸ்ல இங்க a இருக்கு. இது ரெண்டும் பர்பெண்டிகுலர், செங்குத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப m1 வச்சுக்கோங்க, இது m2 வச்சுக்கோங்க. m1 m2 = -1. இந்த கான்செப்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி a வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இதுதான் கான்செப்ட். ஒரு டைம் பாருங்க, கான்செப்ட் புரியுதா பாருங்க என்ன சொல்ல வரேன்னு. கான்செப்ட் புரியுதா? ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிளான சம் தான். 2 மார்க் தான். இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கிறதெல்லாம் கேட்பாங்கம்மா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸ் தான் கேட்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க. சரி, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். -2,3 ஒரு நிமிஷம். -2,3 இப்ப பழையபடி எழுதுது. ஓகே, அப்புறம் 8,5. ஓகே, இப்போ இத வந்து x1 இது y1 இது x2 y2 வச்சு m1 கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபார்முலா சொல்லுங்க. சாய்வு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y2 - y1 x2 - x1. வெரி குட். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். y2 ஓட வேல்யூ 5, y1 அப்படியே சொல்லுங்க பாப்போம். 8 + 2 3 8 + 2 கரெக்ட் தானே? கரெக்ட்டுக்கா.
அப்ப இது சால்வ் பண்ணீங்கன்னா 2/10 அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1/5. ஓகே, இப்ப m1 வேல்யூ 1/5 கிடைக்குது. m2 அதை வந்து நம்ம புக்லயே கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா கொஸ்டின்லயே. ஏன்னா என்ன கொடுத்திருக்காங்க, y ஈக்குவல் டு என்னமா கொடுத்திருக்காங்க, ax plus 2. ax2. பிளஸ் இதுல m2 வேல்யூ என்ன, கம்பேரிங் a ஈக்குவல் டு mx plus c, இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது m வேல்யூ என்ன, -y ஆக்கா. -y கிடையாது, இங்க என்ன இருக்கு, கரெக்ட்மா, a. ஓகே, இது ரெண்டும் என்ன சொல்லிருக்காங்க, செங்குத்து பர்பெண்டிகுலர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் m1 m2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணா a வேல்யூ கிடைச்சிரும். a தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சால்வ் பண்ணுவோமா, m2 வேல்யூ கண்டுபிடிக்கணுமாக்கா? இல்லம்மா, a வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் a தான் m2, அதனால a தான் கண்டுபிடிக்கணும். அது -5 தானக்கா வரும். -5 தான் வரும். நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க டைரக்ட் ஆன்சர் சொல்றீங்க, அது நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அதான் ஆன்சர் வரும். a ஈக்குவல் டு -5 அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். m1க்கு m1 வேல்யூ, m2க்கு m2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் போவோமா, இந்த சம் பாத்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்மா, கம்பல்சரில எல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க, டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க நல்லா. இந்த எக்ஸாம்ல இந்த சம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. கேட்டாங்களா, பாத்தீங்களா, அதான் நான் சொல்ற பேச்சு கேளுங்க சொல்றது. நெக்ஸ்ட் சம் போமாமா, போலாம். ஓகே, 6th சம் பாருங்க. 6th ஒரு பாயிண்ட் புள்ளி கொடுத்துருக்காங்க, டான்ல மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஒரு பாயிண்ட் புள்ளி கொடுத்திருக்காங்க, சாய்வு கோணம் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, என்ற புள்ளி அடியாக கொன்ற ஒரு குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ள தரையுடன் குன்றுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45. இதோட நேர்கோடு, இப்படி இருக்கிறதோட நேர்கோடு கேக்குறாங்க, ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு புள்ளியும் ஒரு சாய்வு கோணமும் இருக்கு. இத வச்சு நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிப்போமா, வாங்க. ஒரு புள்ளியும் ஒரு கோணமும் இருக்கு, அவ்வளவுதான். புக் பேக் ஆன்சர் அப்புறமா செக் பண்ணிப்போம். அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்னு கொஸ்டின் படிக்கும் போதே தெரியணும். பிரகதீஸ்வரன் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு டைம் சொன்னாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. மேக்ஸ் வந்து கஷ்டம், புரிய மாட்டேங்குதுக்கா. ஏன் அப்படின்னா, கொஸ்டின் வந்து படிச்சு பார்த்து இதுதான் இப்படிதான் போடணும்னு கண்டுபிடிக்க தெரியல, என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா பிரகதீஸ்வரன்? நான் ஏன் கிளாஸ் பிடிக்க மாட்டேதான் ஏதோ கேட்டேன் நானு. அப்ப இந்த ஆன்சர் நீங்க சொன்னீங்க. இருக்காங்களா? துர்கா பாரதி அவங்க இருக்காங்களா? பிரகதீஸ்வரன் தூங்கிட்டாங்களா? வெரி குட். தட்டி எழுப்புமா, தூங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. கேள்விப்பட்டேன், நான்ல வந்து கிளாஸ் நடத்தும் போது பின்னாடி வந்து 2 பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு டைம் நான் கேள்விப்பட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. சரி, 6th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கம்மா? 19,3. ஓகே, 45 டிகிரிக்கா. 45 டிகிரி கொடுத்திருக்காங்களா? இதை வச்சு நம்ம m கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா m ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? tan θ.
அதுல வந்து இப்ப நம்ம m ஈக்குவல் டு tan 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m ஓட வேல்யூ tan 45 1 1. இப்ப m தெரியுது, பாயிண்ட்ஸ் தெரியுது. ஒரு கோணமும் ஒரு புள்ளியும் இருந்தா நேர்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட்டும் ஒரு y ஸ்லோப்பும் இருந்தா. minus y1 equal to m into x minus h1. வெரி குட் யாழினி. அதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இது x1 இது y1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே. mக்கு 1 அப்ப சப்ஸ்டியூட் பண்ணவே தேவையில்ல. x மைனஸ் x1க்கு 19 அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துருவோம். x இங்கே இருக்கட்டும். இந்த y இங்கே கொண்டு வந்தோம்னா மைனஸ் இது பிளஸ் 3 ஆயிடும் ஈக்குவல் டு 0. x மைனஸ் ஒய் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். ஈக்குவேஷன் கரெக்டான புக் பேக் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்கம்மா. கரெக்ட்டுக்கா. ஓகே அவ்வளவுதான். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இது பாருங்க, எது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே நெக்ஸ்ட். அடுத்து 7 ஏற்கனவே போட்டிருப்பீங்க, 8 ஏற்கனவே போட்டீங்க. யாரு போட்டா அப்படின்னு கேக்குறீங்களா? ஏக்கா. சரி 9th இப்ப நம்ம போடணும். 9th ஒரு ஈஸியான சம் தான். அதுல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்னமா 8th போட்டிருப்பீங்களோ 2 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவேஷன், ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். அதான் கேக்குறீங்களான்னு தெரியல. என்ன கேக்கு? போட்டாச்சு. என்கிட்ட ஞாபகம் இருக்கே. சரி பூனை. ஓகே 9th பூனை. பூனை தான். ஓகே இப்ப ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் இருக்கு. அதோட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல இருந்து ஒரு நடுக்கோடு வரையறோம் அப்படின்னா அந்த நடுக்கோட்டோட சமன்பாடு கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏல இருந்து ஒரு குத்துக்கோடு வரையறோம், அதோட சமன்பாடு கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன இருக்கும்? மீடியன் ஆல்டிடியூட் இப்படி இருக்கும். மீடியனும் ஆல்டிடியூடும் வரையணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீடியன் அண்ட் ஆல்டிடியூட் சொல்லுங்க பாப்போம். அதாவது நடுக்கோடுக்கும் மைய குத்துக்கோடுக்கும் மீடியன்னா ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர்க்கா. என்ன சொன்னீங்க? ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலராக்கா? ஓகே கரெக்ட். இன்னொரு மீடியன்னா parallel. parallel கிடையாது. எதுக்கு parallel சொல்றீங்க? ஈக்குவலா எதுக்கு இருக்கும்? என்னமா? இன்னொரு லைன் இருக்கும்லக்கா. இன்னொரு லைன் இதுல எங்க இருக்கு? ட்ரையாங்கிள்லயே 3 லைன் தான். அந்த 3 லைன்ல எந்த லைனுக்கு ஈக்குவல்ன்றீங்க? ஒரு லைனுக்கா? அது பர்பெண்டிகுலர் இல்ல. சரி இதனால மியூட் பண்ணுங்க சரண்யா, உங்களுக்கு சவுண்ட் வருது. நான் உங்களுக்கு ஆனா இது 4th சாப்டர் நடத்தும் போதே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பேரும் முக்கோணம் தான். இப்போ இது ஏ பி சி. 4th சாப்டர் நடத்தும் போது நீங்க வரலையா யாழினி? இல்லக்கா, 6th சாப்டர் நடத்தும் போது தான்க்கா வந்தேன். ஓகே ஓகே ஓகே. டூ லேட்ல. சரண்யா அம்மா இப்பவுமே சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து விட்டுருக்கலான்னு. ஆனா நீங்க இன்னும் ரொம்ப பின்னாடி சேர்ந்திருக்கீங்க நிறைய சாப்டர் முடிச்சு. அப்படிதானே சரண்யா உங்க வீட்டுல சொல்றாங்க? ஆமாக்கா.
சரி, இங்க பாருங்களேன். இப்ப ஏன்ற ஒரு புள்ளியில இருந்து ஸ்ட்ரைட்டா நான் ஒரு லைன் போடுறேன். ஓகேவா? இது என்ன பண்ணும்? இது வந்து 90 டிகிரிய இந்த லைன் கூட ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேரு ஆல்டிடியூட், அதாவது குத்துக்கோடு அப்படின்னு பேரு. இப்போ நான் ஏல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இங்க இந்த பாயிண்ட்ல போய் ஸ்ட்ரைட்ல ஒரு லைன் போடுறேன். இது எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பிக்கும் சிக்கும் சென்டரா ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் கூட லைனை நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கு பேரு நடுக்கோடு, மீடியன் அர்த்தம். இதுதான் கான்செப்ட். அப்போ பிசிக்கு சென்டர்ல நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது வந்து பர்பண்டிகுலரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அது வந்து 90 டிகிரியை ஏற்படுத்தணும்னு எந்தவித அவசியமுமே இருக்காது. ஆனா குத்துக்கோடு ஆல்டிடியூட்னா அது எங்க நிக்குதோ அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டைரக்டா டக்குன்னு கீழே விழணும். அது ஆனா என்ன பண்ணும்? 90 டிகிரியை தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா அது நடுவுல எல்லாம் இருக்காது. ஆனா 90 டிகிரி அங்க இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? இந்த முக்கோணமே எடுத்துக்கோங்களேன். இந்த லைனோட ஈக்குவேஷனையும் இந்த லைனோட ஈக்குவேஷனையும் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிக்கும் சிக்கும் நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி, இப்போ ஒரு மிட் பாயிண்ட் சும்மா இது வந்து 6,2ன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். இங்க ஏக்கு வந்து 6,2 தான் இருக்கா? ஐயோ, நானே சும்மா எழுதுனேன், அங்கேயாதான் இருக்கு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நடுக்கோடுக்கான சமன்பாடு. இது ஃபர்ஸ்ட். இப்ப குத்துக்கோடுக்கான சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்குவீங்க அப்படின்னா, பர்பண்டிகுலர் செங்குத்து வருதுன்னா நீங்க சாய்வு வச்சு கண்டுபிடிச்சா ஈஸி. அப்போ இந்த பிக்கும் சிக்கும் உங்களுக்கு புள்ளி தெரியும், அதை வச்சு சாய்வு கண்டுபிடிச்சிருங்க. இந்த லைனோட அதை வந்து செங்குத்தா மாத்திக்கோங்க. இப்ப இங்க M1 கண்டுபிடிச்சிங்கன்னா M2 கண்டுபிடிச்சிருங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு இந்த ஏன்ற இந்த புள்ளியோட பாயிண்ட்டையும் இந்த M2 அதை வச்சு எம்ஐயும் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுக்கா. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுல எவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் போட முடியும். இது ஒரு சொல்ல போனா இதெல்லாம் ஒரு, இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே எனக்கே வந்து அப்படியே ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் போடலாம், ஒரு சர்ப்ரைஸா அப்படியே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குமா. எவ்வளவு டீட்டெயில்டா இப்படி பண்ணா இப்படி ஒரு கோடு இப்படி போறதுக்கும் இப்படி போறதுக்குமே எவ்வளவு வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா மேத்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம். அவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு இதுல. சரி, நீங்களும் புரிஞ்சுக்கலாம் படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். மேத்ஸ் ஈஸி தான்மா, ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரி, இப்ப இது ஸ்ட்ரைட்ல இது வந்து செங்குத்துன்னு வச்சுப்போம், இது நடுக்கோடுன்னு வச்சுப்போம். ரெண்டு கண்டுபிடிக்கணும். இப்ப இதை நான் அழைச்சிடறேன், ஏன்னா இது நமக்கு வேணாம், ஏன்னா அங்க போட்டுட்டோம். இல்ல இதுதான் வேணுமா? அதை அழைச்சிடவா? இதே அழைக்குங்க. இதே அழைச்சிடவா? என்னடா இது, நானே அழைக்கலான்னு பார்த்தாலும் அது போக மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டுமா, அது போக மாட்டேங்குதுமா. இருங்க. ஓகே, சரிம்மா. ஓகே, சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிக்கும் சிக்கும் நடுக்கோடு கண்டுபிடிக்க போறோமா? நடுக்கோடு, அதாவது மீடியன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் பிக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். அப்போ பிசியோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாமா? நடுப்புள்ளி ஃபார்முலா சொல்லுங்க. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. வெரி குட். எனக்கு இதுதான் வேணும். நீங்க இப்ப மாத்தி மாத்தி சொல்றீங்களே, அதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியணுமா? சரியா? சரி, இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். -5 + 1 / 2 -1 + 9 / 2.
இதை சால்வ் பண்ணீங்கன்னா -4/2 8/2. இதை சால்வ் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -2 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து பிசியோட மிட் பாயிண்ட். இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப இந்த புள்ளியும் இதை என்ன வச்சுக்கலாம், டின்னு வச்சுக்கலாம். இந்த டியும் ஏயும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிக்க வேண்டியதான். கண்டுபிடிக்கலாமா? ஏடியோட நேர்கோட்டு சமன்பாடு ஃபார்முலா என்ன வரும்? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக்கா? ஆமாமா. y minus y1 by y2 minus y1 equal to x minus h1 by h2 minus h1. வெரி குட், வெரி குட்மா. அதெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். நான் ஏ வந்து x1 y1 இது x2 y2 வச்சுக்கிட்டேன். சப்ஸ்டிட் பண்ணுங்க. y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதை அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். y minus 2 divided by 2 equal to x minus 6 divided by 8. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா -4 கிடைக்குது. கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -4y plus 8 equal to இங்க 1 தான் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கொண்டுதான். இது ஆப்போசிட் சைடு நான் இங்க எழுதிக்கிறேன். x plus 4y minus 6 minus 8 equal to 0. அப்ப x plus 4y இது சால்வ் பண்ணோம்னா -14 equal to 0. அவ்வளவுதான். இது ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாம்மா. இது எதுக்கானதுன்னா ஏல இருந்து வரையக்கூடிய அந்த நடுக்கோடு மீடியனோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஓகேவா பாருங்க? இந்த இப்ப போட்டிருக்கிறது ஓகேவா எல்லாருக்கும்? இல்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஓகேக்கா. ஓகே, இது வந்து இதே சம்ம இப்ப நான் ஏல இருந்து வரையறது கண்டுபிடிக்கிறோமா? இதுல 5.4ல ஒரு சம் வரும் பாருங்க. இதே சம் தான். அங்க ஏல இருந்து மட்டும் கிடையாது, இதே மாதிரி பில இருந்து சில இருந்து எல்லாமே கேட்பாங்க. மீடியனும் கேட்பாங்க, ஆல்டிடியூடும் கேட்பாங்க, நடுக்கோட்டு மையமும் கேட்பாங்க, நடுக்கோடு லைனும் கேட்பாங்க, குத்துக்கோடும் கேட்பாங்க. எல்லாமே 6 கண்டுபிடிக்கணும் ஒரே சம்முக்கு. அது எந்த சம்னா ஏ மற்றும் பில இருந்து வரைபடும் முக்கோணத்திற்கு எதிர்பக்கத்திற்கு வரைபடும் குத்துக்கோட்டின் சமன்பாடு. 7th சம் அந்த மாடலு. செவன்த் சம் தான். 3மே கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. நீங்களா ஏதாவது சொல்லாதீங்க, அப்படிலாம் எங்களுக்கு கேட்க மாட்டாங்க. வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 7th சம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? இப்ப நடுக்கோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போவோமாமா? ஓகே ஓகே. நடுக்கோடுக்கு அடுத்து இப்போ நம்ம குத்துக்கோடு கண்டுபிடிக்க போறோம். குத்துக்கோடுக்கு நான் என்ன கான்செப்ட் சொன்னேன்? குத்துக்கோடுக்கு என்ன கான்செப்ட் சொன்னேன்? இந்த பிக்கும் சிக்கும் சாய்வு கண்டுபிடிங்க, எம் கண்டுபிடிங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு வரத வந்து M1ன்னு வச்சிருக்கீங்கன்னா M2 அதுல இருந்து கண்டுபிடிச்சி M2 இந்த ஏயும் வச்சு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதான் கான்செப்ட். இப்ப M1 கண்டுபிடிக்கலாம். இதுதான் x1, இது y1, இது x2 y2. ஃபார்முலா சொல்லுங்க, சாய்வு ஃபார்முலா. ஸ்லோப் y2 minus y1 by h2 minus h1. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y2 minus y1 divided by 1 plus 5. கேன்சல் பண்ணா 5/3. கரெக்ட். இப்போ இதை வச்சு M2 வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது அப்படியே தலைகீழ எழுதி மைனஸ் போட்டீங்கன்னா M2 கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், M1 M into M2 equal to -1. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போடுங்க. 5/3 into M2 equal to -1. இங்க M2 தான் வேணும். இது அப்படியே தலைகீழ மல்டிபிள்ல அந்த பக்கம் போயிடும். அப்ப M2 ஓட வேல்யூ -5 3/5ன்னு வரும். இதை நீங்க டைரக்டா கூட கெஸ் பண்ணலாம். இதை அப்படியே தலைகீழ எழுதி முன்னாடி ஒரு மைனஸ் போடணும். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
சரியா? சரி, இப்ப M2 கண்டுபிடிச்சாச்சு. ஒரு புள்ளி தெரியும், ஏயோட பாயிண்ட் தெரியும், என்ன 6,2. இப்ப சொல்லுங்க, ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும், ஒரு பாயிண்ட்டும் ஒரு மீடியனும், சாரி, ஒரு ஸ்லோப்பும் வந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்ன? நேர்கோட்டு சமன்பாடு y minus y1 equal to m into x minus h1. வெரி குட். அதேதான். இந்த x1 y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். y minus y1 equal to m into x minus. கவிதா வீட்ல எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா படிக்க விடாம? சரி, இந்த 5 வந்து ஆப்போசிட்ல இந்த பக்கம் கொண்டு போயிருவோம், மல்டிபிள்ல இந்த பக்கம் ரெண்டுத்துக்கும் போயிரும். அப்போ 5y minus 10, இந்த -3 உள்ள கொடுத்து மல்டி பண்ண வேண்டியதான். இப்போ -3x plus 18 எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இப்ப 3x plus 5y minus 10 minus 18 equal to 0. சால்வ் பண்ணோம்னா 3x plus 5y minus 28 equal to 0. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே பாருங்க இந்த சம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. சரி, 10 நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. ஓகே, 10th சம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது ஹோம்ஒர்க் பார்த்திருப்பீங்க. 11 நான் போட்டு காட்டுறேன், 11 நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன். 12 ஹோம்ஒர்க் போட்டீங்க. 13 ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேனாமா? இல்லக்கா. இல்லையா? இப்ப இதை மட்டும் கான்செப்ட் சொல்றேன். நேற்று பார்த்தோம்ல அந்த மாடல் தான். என்ன மாடல் யாருக்கா ஞாபகம் இருக்கா? x by a plus y by b equal to 1. இந்த மாடலுக்கு கொண்டு வந்து a பிளேஸ்ல இன்டர்செப்ட் ஃபார்முலா a பிளேஸ்லயும் b பிளேஸ்லயும் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இது என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆப்போசிட் சைடு. நேத்தி ஹோம்ஒர்க் கொடுத்தல்ல? ஆமாங்கக்கா. இது ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இது ஹோம்ஒர்க் போடாதவங்க போட்டுருங்க. 14 11 மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இது ரெண்டும் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த பயிற்சிக்கு போலாம். அடுத்த பயிற்சி ஒரே பயிற்சி தான், முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிரும். அதுல எடுத்துக்காட்டு சம்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, பயிற்சி தான் கொஞ்சம் நிறைய இருக்கு. பயிற்சியில ஒரு சம்மும் 7ல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு, பப்ளிக்ல அடிக்கடி கேக்குற சம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம கொஞ்சம் வந்துருங்க. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, வர வாய்ப்பே இல்லக்கா அப்படின்னும் போது மட்டும் ஏதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணி வைக்கிறேன், அதை பாத்துருங்க. சரிம்மா, தேங்க்யூ, பாய், குட் நைட். ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், போட்டுருங்க. சொல்லுங்கம்மா. பாய். பாய் பாய். தேங்க்யூக்கா.